ஹலோ மக்களே, பரணி சண்முகம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. சண்முகத்துக்கு வீட்டில் புகுந்த பாண்டியம்மாளும் கனி மூலமாக நம்ம சண்முகத்துக்கு அடுத்த ஆப்பை கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க. அப்படி நம்ம கனி ஜாதகத்தை எடுத்து ஒருத்தங்கள்ட்ட கொடுக்கவும் அந்த மூட நம்பிக்கைனால அந்த ஆளை கண்டிப்பாக கனியை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை போடுறாங்க. சண்முகம் ஊரில் இல்லாத டைமாக பார்த்து கரெக்டாக பாண்டியம்மாள் அந்த ஆள்கிட்ட சொல்லவும் நம்ம கனியை ஒரு சூழ்ச்சினால் அவங்க அப்படி கடத்திட்டு வந்துடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட சண்முகம் ஒரு வழியா நம்ம கனியை காப்பாற்றுவாங்களா அந்த இடத்துலேருந்து. நம்ம பரணியும் சண்முகமும் இப்போதான் எல்லா தங்கச்சியோட வாழ்க்கையும் சரியாயிட்டு இனி கனியோட வாழ்க்கைக்கு கொஞ்சம் வருஷம் இருக்குன்னு பார்த்தா அதுக்குள்ள ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு செயலும் நடக்குது. எப்போதான் நம்ம பரணி சண்முகத்தோட சீன்ஸ் வருமோ? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு பாண்டியம்மாளும் சண்முகம் வீட்டில் என்னெல்லாம் நடக்குது, எப்போ தான் இவங்க வீட்டில் இல்லாமல் இருப்பாங்களோ அந்த டைமில் கரெக்டாட்டு கனியை எப்படியாவது கடத்திட்டு போய் அந்த ஆள் கூடயே மேரேஜ் பண்ணி வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி பாண்டியம்மாள் ஒரு பிளானை போட்டு வைக்கிறாங்க. அதுபடியே நம்ம பரணியும் வைகுண்டத்திட்ட மாமா எனக்கு ஒரு வேலை சம்மந்தமாக ஊட்டி வரைக்கும் போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அங்கே உள்ளவங்களும் சரிம்மா நீ போயிட்டு வா, ஆனால் நீ மட்டும் எப்படி தனியாக போவ அப்படின்னு விசாரிக்கவும் நம்ம ரத்னாவும் அவங்க எல்லாரும் சேர்ந்த மாதிரி சரி அண்ணன் தான் தனியாக தானே இருக்காங்க, 2 பேரும் சேர்ந்து ஊட்டிக்கு போனால் ஒரு ஹனிமூன் ட்ரிப் போன மாதிரி இருக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம சண்முகமும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பரணியும் நீயும் வந்தால் சரியா நல்லா தானே இருக்கும், வா போகலாம் அப்படின்னு சொல்லும்போது சண்முகமும் ஏட்டி அப்போ கடையை யார் பார்த்துப்பா, இங்கே தான் கடையில் உள்ள வேலை எல்லாமே நிறைய இருக்கே அப்படின்னு சொல்லும்போது பரணியும் எப்போவுமே இந்த கடை தானே சொல்லிட்டு கேட்டு எழுதிட்டுருக்க, இப்போவாது நான் சொல்கிறத கேள, கொஞ்சம் நாளுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வைகுண்டமும் நம்ம சண்முகத்திட்ட வந்து சரி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கலாம், கொஞ்சம் நாள் தானே 2-3 நாள் போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம சண்முகமும் வேண்டாம் வெறுப்பா சரின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டு இருந்த கனிக்கு ரொம்பவே ஆசையாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது, ஊட்டிக்கு போகணும் போல் எனக்கு ஆசையாக இருக்குன்னா நான் வரட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சண்முகமும் இல்லை இப்போதைக்கு உனக்கு ஸ்கூல் எல்லாம் இருக்குல்ல, அதனால் பள்ளிக்கூடத்துக்கு போகிற வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி சண்முகம் சொல்லிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பாண்டியம்மாளுக்கு சந்தோஷம் ஆகிடுது. நம்ம நினைச்ச மாதிரியே ஒரு சம்பவம் நடக்க போகுது. இப்போ சண்முகம் வேற ஊரில் இருக்க மாட்டான், இதுதான் நம்ம நினைச்ச டைம் அப்படிங்கிற மாதிரி பாண்டியம்மாள் திட்டத்தை போட ஆரம்பிக்கிறாங்க. சவுந்தர பாண்டியன்ட்டு எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்படியாக்கும் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஊட்டிக்கு போகிறாங்க, இதான சரியான டைமு கனியை எப்படியாவது கடத்தி அந்த மாப்பிள்ளை கூட கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை போடுறாங்க. இதுக்கு எதுவுமே தெரியாமல் நம்ம சண்முகமும் பரணியும் ஊட்டிக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. பரணிக்கும் ரொம்ப சந்தோஷம், ஒரு வழியாக இந்த குடும்ப சூழ்நிலையில் இருந்து நம்ம சண்முகமும் நம்ம 2 பேரும் மட்டுமே தனியாட்டு ஒரு ட்ரிப்புக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பரணி சந்தோஷத்தில் இருக்காங்க. ஆனால் அந்த சந்தோஷம் கொஞ்ச நாள் தான் நீடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பாண்டியம்மலம் திட்டத்தை போட்டு அந்த மாப்பிள்ளைக்கிட்ட ஃபோன் பண்ண சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் நினைச்ச மாதிரி கனியை மேரேஜ் பண்ண ஆரம்பிச்சிடலாம், எப்படியாவது இந்த கனி ஸ்கூலுக்கு தான் போயிருக்கா, அவளை பேசாமல் கடத்திடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. கனியோட ஜாதகத்தை அப்படியே நம்பின அந்த ஆளை இவளை மட்டும் மேரேஜ் பண்ணிக்கிட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வாழ்க்கையில் நல்லா முன்னேறிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவை போட்டு அந்த ஆளும் கனியை கடத்துறதுக்கு ரெடி ஆகிறாங்க. கனி பாப்பா ஸ்கூலில் இருந்துட்டு இருக்கும்போது அவளோட ஃப்ரெண்டுக்கிட்ட இன்னைக்கு என்னோட அண்ணன் ஊட்டிக்கு போகிறான், எனக்கும் ஆசையாக இருக்கல, எப்படி தான் போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு ஆள் வராரு. அவர் வந்து நம்ம கனிக்கிட்ட உங்கள் அண்ணன் சண்முகம் ஊட்டிக்கு போகிறாங்கல்ல, அது கூட நீயும் சேர்ந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஆசையை உண்டாக்குறாங்க. கரெக்டாக நம்ம எதிரால் பார்க்கும்போது ரத்னா எல்லாம் வரும்போது அவங்கள்ட்ட எந்த விஷயமும் சொல்லாமல் கனி அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. அப்படியே ஆட்டோவில் அந்த ஆளும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கனியும் எதை பற்றியும் யோசிக்காமல் சரி நம்ம ஊட்டிக்கு தானே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷத்தில் கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் நம்ம ரத்னாவுக்கு ஒன்றுமே புரியலை, எங்கள் கனியை காணலை, ஸ்கூல் அப்போவே முடிஞ்சிட்டே இன்னும் அவள் வீட்டுக்கு வராமல் இருக்க மாட்டாளே அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நேரம் ஆக ஆக வைகுண்டத்துக்கும் கொஞ்சம் பதட்டம் ஆகிடுது. அது எப்படி கனி காணாமல் போகும், இங்கே எங்கேயா தான் இருப்பான்னு சொல்லிட்டு தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் கனியை காண மாட்டேங்குது, ரொம்பவே பதட்டம் ஆகிடுறாங்க. வைகுண்டமும் இதுக்கு மேலே இருந்தால் சரியே வரான்னு சொல்லிட்டு வீரா கிட்டே எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வீராவும் என்னென்ன பேசுகிறீங்க, என்ன கனியை காணலையா, இவ்வளோ லேட்டாக என்கிட்ட சொல்லுவீங்க, நான் எப்படியாவது கனியை கண்டுபிடிச்சிடான்னு சொல்லிட்டு அவங்க எல்லா இடங்களையும் தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எங்கேயுமே கனி இருந்த மாதிரி இல்லை. வீட்டில் இருந்த பாண்டியம்மாளும் சவுந்தர பாண்டியன்ட்ட ஃபோன் பண்ணி நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே நடக்குதில்ல, எல்லாமே சரியாயிடும், இந்த கனியை எல்லாரும் ஒரு பக்கமாக தேட ஆரம்பிக்கிறாங்க. அவள் எல்லாம் எங்கே கிடைக்க போகிறா, அங்கே நிலவரம் எப்படி
இருக்குது, எப்படியாவது அந்த மாப்பிள்ளை கூடயே அந்த கனியை கல்யாணம் பண்ணி வச்சிடல அப்படிங்கிற மாதிரி பாண்டியம்மாளும் சௌந்தரபாண்டியனும் சேர்ந்த மாதிரி திட்டத்தை போடுறாங்க. சௌந்தரபாண்டியனும், நீ எதுக்குமே கவலைப்படாதக்கா, எப்படி இருந்தாலும் அந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு அப்பப்போ என்கிட்ட சொல்லிட்டே இரு, அதே மாதிரி உன் மேலே சந்தேகம் வராத மாதிரி நடந்துக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க. பாண்டியம்மாளும், நான் நினச்ச மாதிரி எல்லாத்தையும் சாதிச்சிடுவேன்ல, கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. பாண்டியம்மாளும் இங்கே என்ன நடக்குதுன்னு யோசிச்சிட்டே இருக்காங்க. எப்படியும் சண்முகத்திட்ட இந்த விஷயத்த சொல்லிடவே கூடாது, அவனுக்கு தெரிஞ்சதுன்னா எப்படியாவது காப்பாற்றிடுவானோ அப்படிங்கிற மாதிரி பதட்டாகிறாங்க. அப்படியே வைகுண்டம் எல்லாருமே பதட்டத்தில் இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம சண்முகமும் பரணியும் ஊட்டியில் இருந்துட்டு இருக்காங்க. பரணியும் சண்முகத்திட்ட வந்து இப்போ தான் நம்ம எல்லா சுச்சுவேஷன்லேருந்து கடந்து இந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்கோம். இது வரைக்கும் எப்பவும் தங்கச்சி குடும்பம் கடை அப்படின்னு தானே இருந்தேன், இனிமேலாவது எனக்குன்னு கொஞ்சமாவது நேரத்தை ஒதுக்கு அப்படிங்கிற மாதிரி சண்முகத்திட்ட சொல்லும்போது, நீ சொல்கிறது எல்லாமே சரிதான்ல, சரி நம்ம கடையும் இப்போ நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பரணியும் வந்து, இன்னும் உன் தங்கச்சிகளோட வாழ்க்கை எல்லாமே சரியாயிட்டுல, வீரா அவனோட ஹஸ்பண்டோட இருக்கா, அது மட்டும் இல்லாமல் ரத்னா இசைக்கு எல்லாருமே நல்லபடியாக இருக்காங்க, இனி கனி மட்டும் தான் இருக்கா, கனிக்கு எப்படியும் கொஞ்சம் வருஷம் ஆகலை, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, இனியாவது நம்ம சேர்ந்து வாழலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம பரணி சண்முகத்திட்ட கேட்குறாங்க. சண்முகமும் கொஞ்சம் புலம்பலோட சரி பரணி அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது சரி வீட்டில் தான் என்ன மாதிரி நிலவரம் இருக்குன்னு ஃபோன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த டைமில் வைகுண்டம் வீரா எல்லாருமே கொஞ்சம் பதட்டமாக இருக்கிறத நம்ம சண்முகத்துக்கு தெரிய வருது. அப்படியே சண்முகம், என்னப்பா அங்கே என்ன விஷயம், என்ன நடக்குது, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது யாருமே எதுவுமே சொல்லாத மாதிரி இருக்கு. சரி நீங்க போனக்கூடிய காரியம் நல்லபடியா முடிஞ்சுதான்னு கேட்கும்போது பரணியோட எல்லா விஷயமும் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம வைகுண்டமும் எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இல்லை சண்முகம், ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு, நீ ஊர்ல இல்லாத டைமாட்டு கனியை காணல, கனியை எங்க தேடியும் கிடைக்க மாட்டேங்கிறா, ஸ்கூலுக்கு தானே போனா, ஸ்கூலுக்கு போயிட்டு பிள்ளை வீட்டுக்கு திரும்பியே வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே சண்முகம் அப்படியே பதறி போயிடுறாங்க. என்ன பண்றதுன்னே புரியல, என்ன சொல்றீங்க, கனி எங்க போயிருப்பா, ஸ்கூலை விட்டா வீட்டுக்கு தானே வருவா, ரத்னா கிட்ட எல்லாம் விசாரிச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஆமா எல்லார்கிட்டையும் கேட்டாச்சு, ஆனா அவளுக்கு எதுவுமே தெரியல, கனியும் அவகிட்ட எதுவுமே சொல்லலை அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லவும், சரி அவளுக்கு ஃப்ரெண்டு பிள்ளைவங்க யார்கிட்டயாவது விசாரிச்சு பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட கேட்டா ஏதாவது தெரியுமே அப்படின்னு கேட்கும்போது ரத்னாவும் அவ கிளாஸ்ல உள்ள ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறாங்க. அந்த பொண்ணும் சண்முக அண்ணன் தான் கூட்டிட்டு வர சொன்னதாட்டு ஒரு ஆள் வந்து ஊட்டிக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு கனிக்கிட்ட பேசினதை நான் கேட்டேன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அப்ப யாரோ கனியை கடத்திட்டு போயிட்டாங்க, அதுவும் நான் எல்லாம் ஊட்டிக்கு போனது எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் இப்படி கடத்திருக்காங்க. அப்ப இந்த விஷயத்த தெரிஞ்சது கண்டிப்பா குடும்பத்துல உள்ளவங்க யாராவா தான் இருக்கும். அப்போ நம்ம குடும்பத்தில் ஊட்டிக்கு போகிறத தெரிஞ்சவங்க யாரெல்லாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சண்முகம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கனியும் இந்த ரவுடிங்கள்ட்ட மாட்டிட்டு, என்னை எதுக்குடா இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க, என்னோட அண்ணன் கிட்ட போனோம் அப்படிங்கிற மாதிரி ஆள ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் அழுதாலும் அவங்க எல்லாம் கேட்குற மாதிரி இல்லை, இந்த பொண்ணு பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கா, பேசாமல் இவளை கல்யாணம் பண்ணிட வேண்டியதான் அப்படிங்கிற முடிவில் இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம சண்முகம் அந்த இடத்த கண்டுபிடிச்சி செம அதிரடியாக அந்த இடத்துல இருந்து கனியை மீட்டு எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம்.